ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு திவ்யா ராஜ்குமார் சேனல். நாள் கழிச்சு உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம்குள்ளே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்டே ஒரு ஃபேன் மேடுன்னு சொல்லலாம். ஸோ அதை தான் நம்ம கஷ்டப்பட்டு டவுன்லோட் பண்ணி கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இறங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு இறங்கின உடனே நார்மல் மைன்கிராஃப்டில் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு ஒரு மரத்தை வெட்டுவாங்க. இப்போ நம்ம அதே தான் இப்போ கைட்டு போகிறோம். ஸோ போயிட்டு பண்ண போகிறோம். ஸோ இப்போ போயிட்டு மரத்தை வெட்டணும். முதல் கட்டை எடுத்தாச்சு. இப்போ இரண்டாவது கட்டை இந்த மாதிரி கவுண்ட் பண்ணியிருந்தா வீடியோவில் கவுண்ட் பண்ணுவேன். ஸோ டக்கன்னு வெட்டிட்டு நம்ம போயிட்டு இப்போது ஃபஸ்ட்டு இதை எடுத்து நம்ம ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சதுக்கப்புறம் ஸ்டிக்கு செஞ்சதுக்கப்புறம் பிக்காக்ஸு ஆக்ஸு ஸ்குவாடு இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம மைனிங் போனோம். மைனிங்கில் போயிட்டு சில பல அயன், கோல்டு, டைமண்ட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அயன் மட்டும் நம்மளால் முடிஞ்சால் இன்றைக்கி எடுத்துடலாம் கைஸ். ஸோ இங்கே இருக்குது ஒரு மரம், இதையும் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். எயிட் எடுத்தாச்சு, கொஞ்சம் ஒரு 12 எடுத்துக்கலாம். 12, 16 ஆச்சு. அவ்வளோதான் போதும். ஒரு கரெக்டாக 12 வந்துடுச்சு சொன்ன மாதிரியே. இப்போ நம்ம இதான் நம்மளோட கூடாரம் கட்ட போகிறோம். ஸோ இந்த இடத்துல இதை வச்சு நான் பிளான்ட்ஸ் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வெட்டினது வுட்டு, இப்போ நம்ம செஞ்சது வுட் பிளான்ட்ஸு. இதை இப்படி வைக்கணும். எப்படி என்னடா இது? என்னடா வர மாட்டேங்குது? டேய் என்னடா இது? விரிக்கடா. 4 பாக்ஸில் 4 கட்டை இங்கே வரணும்டா. அப்பாடா கைஸ், ரொம்ப நேரம் கழிச்சு அந்த சர்ச்லலாம் போயிட்டு சர்ச் பண்ணி நான் எடுத்தேன். ஸோ அது என்னன்னா வர மாட்டேங்குது ஒரு பக்கில். இந்த மாதிரி போயிட்டு இங்கே எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துடணும். அங்கே போய் சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ ஒரு கிராஃப்டிங் டேபிளில் அடுத்தது இது பேர் செஸ்ட்டு நம்ம ஒரு 2 செஸ்ட்டை ஒன்றா வச்சா எனக்கு ஏன் வாய் குளருது. 2 செஸ்ட்டை ஒன்றா வச்சா பெரிய செஸ்ட் ஆயிரும். பாருங்கள் கைஸ், இந்த ஆச்சரியத்தை பாருங்கள். எப்படா பெருசாகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம இப்போ ஆடு தேவை. பன்னிக்குட்டி, பண்ணி நில்றா. டேய் ஃபஸ்ட்டு உயிரின நீ தான்டா. மூஞ்ச கட்டே. அப்பா எவ்வளோ அழகாக இருக்குது. டேய் உன் ஆடு எங்கடா? எதுக்குடா? சாப்பிட்றதுக்கு. ஐயோ எதிரா சாப்பிட்றதுக்கு சொன்னா ஓடுற? பாய், நீ சாப்பிட்றதுக்கு என் நண்பர்களை மாட்டி விடுவேனா? எப்படி நண்பன்? இவ்வளோ பெரிய நண்பன் தான் தேவை. நல்ல நண்பன், பெரிய நண்பன் பாரு. என் குட்டியாக இருக்கான், பெரிய நண்பன் கிடையாது. நில்றா தம்பி. நில்றா. உன்னை வெட்டுற மாதிரிடா. ஆடையா சொல்ல மாட்டேன். விட்றா, உன் ஆடு மாதிரி வெட்டுறவன் தலையே. நில்றா தம்பி. இந்த ஆடு என்ன அடியா இங்கே ஓடுற? சாவுடா. எத்தனை ஆடுறா வாங்க செத்துக்கிட்டா. இதான் கதி. ஒழுங்கா சொல்லுங்கடா. என்னை பார்த்துட்டான். ஓடுங்க. என்னை பார்த்துட்டான். ஓடுங்க. ஐயா என்னை அடிக்கிறான். ஓடுங்க காய்ஸ். நம்ம ஆடுங்க, பார்த்து காத்துக்கோங்க. ஐயோ அடிக்கிறான். பேக்லேயே அடிக்கிறான். ஐயோப்பா. அண்ணே என்னை விட்டுறீங்கண்ணே. அடிப்பண்டா. சாவுட விட. ஆடு எங்கன்னா சொல்ல மாட்டீங்க. கிண்டல் பட்டு வர்ற நீ. கிண்டல் பண்ணுறியா? எனக்கு என்ன சிண்டல் தர்றியா? எங்கடா ஆடு? நம்ம கூடார பக்கத்துலேயே இருக்கணும். வெயிட் அ மினிட். ஓ மை காட், வாட் அ குணா கேவ் ஷிட். உள்ளே விழுந்தா சுபாஷை கூட காப்பாற்றலாம். நம்மளை காப்பாற்றிக்க யாருமே இல்லையே. சரி, இப்போ நம்ம போயிட்டு இன்னொரு ஆடுங்க தேவை. ஆடு குட்டி, செல்ல குட்டி, வாடா பட்டுக்குட்டி. எப்பா வாடா. எப்பா ஒரு ஆடு கிடச்சிருச்சு. ஒரு வழியாக நம்ம முதல் ஆடை வெட்டியாச்சு. இன்னும் 2 ஆடு. இந்த 2 ஆடு நம்ம இருட்டுறதுக்குள்ளே கண்டுபிடிச்சி நமக்கு நல்லது. வாட் இஸ் தட் இடியட் பெல்லோ? என்னது? வில்லேஜ் மாதிரி இருக்குது. சரி விடுங்க, நம்ம போகலாம். வில்லேஜ் கிடையாது, டேர்ட்டு நினைக்கிறேன். சரி நம்ம போயிட்டு நம்ம 2 ஆடு முதல்ல கண்டுபிடிக்கணும். நான் பாட்டுக்கு வில்லேஜ் தேடிட்டு இருக்கேன். எங்கடா? செல்ல குட்டி, 2வது ஆடு. வாங்கடா டேய். இப்படி தான்டா வரணும். ப்ரௌன் கலர்லாம் எதுக்குடா இருக்கீங்க? நான் ஒயிட் செலக்ட் பண்ணுறதா? ஒயிட் கலரில் தானே எனக்கு 3 ஆடு தேவை. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? தேங்க்ஸ்டா செல்ல குட்டி. வாடா டேய். பட்டுக்குட்டி சாவுங்க. அவன் செத்துட்டீங்களா? குட் பாயா நீங்கள்?
இன்னும் ஒரு ஆடு கட்டா நம்ம தூங்குறதுக்கு இடம் கிடச்சிரும். ஜாம்பிஸ்லாம் வந்தால் நம்ம தப்பிக்கிறதுக்கு. இல்லை நைட்டில் ஜாம்பி வந்து காலை பிடிச்சி இழுத்துட்டு போயிடும். எங்கடா இன்னும் ஒரு ஆடுறா டி, என்ன கலராக வலிறீங்க டேச்சி வர்றீங்க, எனக்கு வாய் வேலை வளருதுடா, ஏன்டாடி பண்ணுறீங்க ப்ளீஸ்ரா. ஒரே ஒரு ஒயிட் கலர் தேவைடா, ஒரு ஒயிட் கலர் ஆடு போதும்டா. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 ஆடு வந்து எடுத்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஆடு இருந்தால் என் உசுரை நான் காப்பாற்றிப்பேன். நான் எங்கேன்னு போய் தேடுவேன்னு எனக்கே புரியல. அங்கே ஒரு கிரே கலர் ஆடு, ஏன்டா கிரே கலராக வருது. ஒரே ஒரு ஒயிட் கலர் ஆடு கொடுத்தா போதும்டா ப்ளீஸ்ரா டேய். எங்கடா போய் தேடுவேன். முதல்ல இந்த ஆடை நம்ம ஆல்ரெடி எடுத்துகிட்டு போய் நம்மளோட செஸ்ட்டில் வந்து வச்சுக்கலாம். இருக்கிறதே 2 இதையாக நம்ம பாதுகாத்து வச்சுக்கலாம். இதையே தொலைஞ்சிட போகுது. அடுத்து நான் தரையில் தான் தூங்கணும். ஸோ இதெல்லாம் வந்து எடுத்து வச்சு கத்தி ஸ்காட் பிக்காக்ஸ்லாம் வந்து செஞ்சு இப்போ நான் ஒரு ஆடு தலையாக வெட்டி பிதுக்கி ஒரு நல்ல ஆடாக கண்டுபிடிக்க போகிறேன். டன் 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 டன். டேய் ஒரு சாம்பிள் பார்க்குறீங்களா? இப்போ எனக்கு ஒயிட் கலர் ஆடை மட்டும் கொடுக்கல, உங்கள் எல்லாரையும் வெட்டுவேண்டா. வாங்கடா எவனா தான் வெட்டுவேண்டா. இந்த சாம்பிளுக்கு வந்துட்டான் பேர். இந்த அடி அடி சாவு 2 அடி தான். பொத்துன்னு மண்டை தெரிக்கும் அப்படி சொல்லிட்டு இப்படிதா. வாங்க எனக்கு இன்னும் ஒரு ஆடு தேவை. யாராச்சும் கொடுங்கடா டே, ஒரு ஆடுறா. இல்லைன்னா ஒருத்தன் தலையும் கதற அடிப்பேன் எல்லாரையும். தள்ளு எங்கே இருக்குது ஒன்றும் தெரியல. ஒரு ஆடு தேவை. நண்பர்களாக சாவக்கூடாது, அதுக்கு நான் என் உயிரை விட்டுறேன். அந்த பயம் இருக்கணும். இந்த மாதிரி தான் எல்லாரும் சாகணும், புரியுதா? நம்மளுக்கு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு வந்து கடிச்சிருச்சு வெற்றிகரமா. எஸ், எல்லோரும் கொண்டாட்டம். ஒரு வழியாக 3 துண்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சந்தோஷமாக ஏய் அடா பாவிங்களா, வில்லேஜ்ரா பக்கத்துலேயே இருந்திருக்கு. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு கெஞ்சி எவ்வளோ உசுரை கொன்று நான் ஒரு ஆடை செஞ்சால் வில்லேஜே இருக்குது. ஸோப்பா இதுக்கு நான் வில்லேஜுக்கு போயிருந்தால் பெட்டே டேரக்டராக இருந்திருக்கும். டேரக்டாக அடா போங்கடா. ஏய் அரே பாய், அவன் என்டர்மேன் மாதிரி இருக்கான். அங்கேருந்து பார்க்கும்போது என்டர்மேன் நினச்சா என்டர்மேன் மாதிரி இருக்கான். பார்த்தா அவன் பூ வச்சிட்ருக்கான். ஓய் வெஜிடேரியன், வாவ் வாட் அ மிராக்கிள். எத்தனை நாளாக நானும் நான்வெஜ் சாப்பிட்றது, உசுரை கொள்வது. இனிமேல் வெஜிடேரியன் கன்வெர்டட் டு வெஜிடேரியன். இனிமேல் வெஜிடேரியன் தான் நம்ம வாழ்க்கை எல்லாமே. வெஜிடேரியன் சாப்பிடுங்கடா எல்லோரும். ஏன்டா ஒரு உசுரை கொள்றீங்க தேவையில்லாமல்? இந்த மாதிரி கேமில் கொண்டா பரவாயில்ல, ரியல் லைஃப்பில் கொள்றீங்க, சிக்கனெல்லாம் கொள்றீங்க. பொட்டேட்டோ எடுத்தாச்சு. கொஞ்சம் பொட்டேட்டோ, சில பல காய்கறி, பீட்ரூட் 2 அங்கங்கே இருக்குது. நம்ம போகலாம். முதல்ல இந்த வீட்டுக்குள்ளே வந்து என்ன இருக்குது, ஐயன் எதனா இருக்கா நம்ம செக் பண்ணலாம். வாங்க நண்பர்களே. முதல் வீடு அழகாக இருக்கா? என்னடா இது, ஒரே ஒரு பெட்டை வைக்கிறதுக்கு எதுக்கு வீடு? தரையில் படுத்து தூங்குங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எப்படா உள்ளே போவேன் எப்படின்தா? சரி இப்படி இருக்கே, எப்படிடா உள்ளே போவேன்? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டர்ட்டும் இல்லை, எப்படா ஏறி போவேன்? என்ன வீட்டை கட்டும்போது மூளையை கைட்டு வச்சு கட்டினானா என்னன்னு தெரியல. ஏதோ இவன் தான், மண்டையில் முடியும் இல்லை, பார்த்தா மண்டையில் மூளையும் இல்லை. யாரா இவன்? இது உள்ளே போனா ஆமாம் கண்டிப்பாக எனக்கு மூளையே இல்லை, உள்ளே ஒன்றுமே இல்லை. வீட்டுக்குள்ளேயும் ஒன்றுமே இல்லை, மண்டையிலையும் ஒன்றுமே இல்லை. சரி வாங்கடா. கேட்டெல்லாம் வேறு இருக்கே கைஸ், இருட்டாயிட்டே இருக்குது. இங்கே கிணறுலாம் வேறு இருக்குது கைஸ். ஓய் அழகழகாக இருக்குது வீடு. இந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது பெருசாக இருக்குது? ஒன்றுமே இல்லை, கோல்டு கலரில் இது மட்டும் தான் இருக்குது மேட்டு. அடா பாவிங்களா, ஒரு செஸ்ட் இருக்குது. இதில் எதுனா நல்லா இருக்கும்னு உள்ளே திறந்து பார்த்தா வெறும் பேப்பர் மட்டும் இருக்குது. பேப்பர் வச்சு என்னடா பண்ணுவேன்? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க தற்கொலை பசங்களா? எப்பா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க டி? அரே பாய், இந்த வீட்டுக்குள்ளே இல்லை, ஏன்டா எதுவுமே இல்லை. போட வெளில போட தூங்க போகிறேன்டா, பட வெளில. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜாம்பிஸ் வந்திருக்கும். ஜாம்பிஸ் கிட்டேருந்து உங்களை நான் காப்பாற்றியிருக்கேன். ஸோ கதவை திறந்து சில பல பீட்ரூட்ஸ் தான் இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம். என்னடா அதை எடுக்க முடியல.
அரே பாய் கச்ச 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 இந்த பக்கம் எடே ஏய் என்னடா அது ஸ்லிப்பாது கட 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 எடுத்தாச்சு. இதை நம்ம வந்து மாடுங்களுக்கு வந்து கொடுக்கலாம். மாடுங்களை வந்து நம்ம டெம்ப் பண்ணலாம் இதை வச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ஸு, இதுவும் என்டர்மெண்ட் மாதிரி இருக்குது. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? நான் எங்கே இருக்கேன்? எனக்கு என்ன ஆச்சு? இந்த வீடு பெருசாக இருக்குது. கண்டிப்பாக என்ன இருக்கா? எதுவும் இல்லை, ஒரே ஒரு புக் செல்ஃப் தான் இருக்குது கேவலமாக. மொட்டை மாடிக்கு போய் பார்க்கலாம். அடா பாவீங்களா. ஷூ கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். ஒன்றுமே இல்லை இந்த வீட்டில், வேஸ்ட்டு வில்லேஜு. அடுத்த வீடியோ நம்ம இந்த வில்லேஜை அழகாக செக் பண்ணி என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பை, சி யூ கைஸ். அடுத்த வீடியோ